ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆதித்யா கம்மிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீமில் சாப்டர் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த ஐஸ்கிரீம் த்ரீயில் முடித்த இடத்துலேருந்து வருது. இந்த கேம் நான் உங்களுக்காக கொஞ்சம் ஷார்ட் அண்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். மறந்துடாமல் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சீன் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் த்ரீல லாஸ்ட்டாக நம்ம வாண்டடாக போய் ராட்டினம் மாட்டினோம்ல. இப்போ வந்துட்டு நம்மளை வந்துட்டு கிட்னாப் பண்ணி அவனோட ஃபேக்ட்ரி கொண்டு வந்துட்டான். இனிமேல் 8 வரைக்கும் இருக்குது ஐஸ்கிரீம் சாப்டர் 8. அந்த 8th சாப்டர் தான் வந்துட்டு நம்ம இந்த ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே போவோம். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறது தான் நம்மளோட வேலையே. இப்போ வாங்க, எவ்வளோ கேவலமாக பாடிட்டு போகிறோம் பாருங்கள். நானா சப்பிக்கிட்டு, நீ தாண்டா சப்பிக்கிட்டு. எல்லாம் கேட்குறாங்க, ஜே இது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜே ஐஸ்கிரீம் 3ல் அவங்க பார்க்குறப்ப லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்தான். இப்போ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே குண்டாயிட்டான். அதனால தான் எல்லோரும் அப்படி கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள்லாம் திரும்பியும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரில் பார்த்து தான் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக சிரிக்கிறான். இந்த ரூம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, கூடிய விரைவில் இந்த ரூமுக்கு நீங்களும் தான் வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அழகான குண்டுகளை அப்படின்றாங்க. ஐஸ்கிரீம் 8ல் தான் நம்ம இந்த ரூம்குள்ளே போவோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தால் டிஸ்க்ளைமர் தான். இப்போ தான் வந்துட்டு நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த பெஞ்சை தள்ளி விட்டு இப்படி ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் எடுத்து இந்த இதை 3 தடவை தட்டினா வந்துட்டு மினி ராடு வரையான். இவன்னா சரியான ஆள். இந்த மினி ராடு இந்த ஃபேக்ட்ரி முழுக்க எக்கச்சக்கமான வேஷங்களில் இருப்பாங்க இந்த மினி ராட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு மினி ராட் கண்ணில் பட்டாலும் சத்தம் போடும். அதுக்கு நம்ம ஓடி போயிடணும். இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா என் போகிறான். இப்போ போய் பார்க்குறான் என்ன நடக்குது அப்படின்னு. இது 2026 வெர்ஷன். அந்த கேம் கெப்லர் அப்கிரேட் பண்ணலை. அதனால நம்ம ஓல்டு வெர்ஷனில் தான் விளாண்டுட்ருக்கோம். நம்ம இங்கே ஒரு பாம்பு செட் பண்ணி வச்சிடலாம். நீராடு வேற வரையான். அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விளாடவே ஆரம்பித்தேன். வாங்க போகலாம். இந்த இதில் தான் இந்த தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை தான் விளை வைக்க போகிறோம். வாங்க. ராடு மண்ணை எங்கேருந்து வருவான்னு சொல்லவே முடியாது. இவனுக்கு தான் நல்ல பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் 1 2 3 3 சாப்டர்லேயும் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். யாரும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் கொஞ்சம் பிஸியான சுச்சுவேஷன் வந்ததுனால இந்த ஐஸ்கிரீம் 3 ப்ரீமியர் அந்த ப்ரீமியர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப பெரிய கேம்னு. இப்போ வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த வீடியோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் பண்ணி தான் இந்த டியூரேஷன் தான் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். நம்ம கண்டினியூஸாக இப்போ ஐஸ்கிரீம் சீரீஸை ஃபுல்லாக முடிச்சிடலாம்.
இப்போ நான் பாதி இது கட் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் டியூரேஷன். அடுத்தது கண்டிப்பாக 25 நிமிஷம் கிட்ட வரும் அடுத்த ஐஸ்கிரீம் 5 பிகாஸ் அது கொஞ்சம் பெரிய கேமு, இது கொஞ்சம் குட்டி கேம் அவ்வளோ. அதில் வந்துட்டு நம்ம மைக்கை தான் காப்பாற்ற போகிறோம். வாங்க இந்த வீடியோ முடியக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனலை கட்டு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். என்ன மினி மீல்ஸ் பண்ணுறியா? சரி, எனக்கு மினி மீல்ஸ்லாம் பேர் இருக்கக்கூடாது. ஆகுது இவனை போட்டு தள்ளிட்டு இப்போ வீடியோ கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு தேடிக்கிட்டே இருந்தேன், அதுதான் கட் பண்ணிட்டேன். தப்பாக ஒன்று நினச்சிக்காதீங்க, நான் தேடுறதுனால தான் கட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. அப்புறமேட்டு இந்த பசில் மாதிரி கொடுத்துருக்கு, அதில் போயிட்டு ரேடருன்றதை மட்டும் பார்த்து தான் நான் எனக்கு கண்டே பிடிக்க முடியாத விஷயங்களை கண்டுபிடிச்சேன். இந்த கன்னும் அப்படி தான் எடுத்தேன். இந்த ரேடரில் போயிட்டு தான் நான் போட்டேன். பின்னு நான் மாற்றி ஆர்டர் போட்டனால ராட் வந்து என்னை பிடிக்க வந்துட்டான், ட்ராப் வந்துச்சு. பின்னை வேறு ஒன்றும் இல்லை, அந்த பின் கோடை தான் நான் பின்னுன்னு ஷார்ட் ஃபார்மாக சொன்னேன். இப்போ வந்துட்டு நம்ம கன் எடுத்தாச்சதுனால நமக்கு பயமே இல்லை. வாங்க இப்போ இந்த மினி மண்டையை நான் போட்டு தள்ளிடலாம். இந்த ராடுக்கும் மினி ராடுக்கும் அந்த பேர் இருந்தால் நம்ம வருஷனில் வைக்கலான்ட்டு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், யாரும் சொல்லலை. ஏதாவது நல்ல பேராக தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ ஓகே, இந்த வீடியோ முடியக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க எல்லாம் இந்த கண்ணு தெரியாமல் போட்டுட்டேன். மினி ராட் வந்து ஐடி கார்டு எடுக்கணும். அதனால் ஐடி கார்டு எடுத்துக்கலாம். வாங்க எதுக்கும் கன்னு எடுத்து வச்சுக்கோ, இல்லாட்டி பின்னாடி தான் ஐஸ்கிரீம் மண்டையை வந்து நம்மளை போட்டு தள்ளிடலாம். இங்கே ஒரு மினி மீல்ஸ் இருக்கான், அவனை போட்டு தள்ளிட்டோம். போயிட்டேன். இந்த ராடு மண்டையை வந்துட்டான். ஒன்று ரோப்ளாக்ஸ் வேணால் ரோப்ளாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம ரோப்ளாக்ஸ் வீடியோஸும் அப்கமிங்கில் போட்டுருவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஐஸ்கிரீம் சீரீஸை ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஜாலியான கேம்ஸ் ஏதாவது நல்லா போடுவோம். அடுத்து நான் வந்துட்டு 2 கேம் வந்து சாய்ஸில் வச்சுருக்கேன். ஹைடிங் ஆன்லைனா இல்லாட்டி வந்துட்டு சூப்பர் சஸ்ஸான்னு எதுவோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மினி மீல்ஸ் சேர்த்து போடா. நீர் ஹாட் என்னடா அது, இந்த வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஓகே வாங்க மினி மீல்ஸ் பண்ண மினி ராட்
இந்த மினிரால் நம்மளை பார்த்துட்டேன் எப்படி மேலே ஏறி வரான்னு பார்ப்போம். ஐயோ என்னடா அது இப்படி ஏறி வந்துட்டானே மினிராடு, சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இதான் வந்துட்டு நாட்டோட அப்பா. அவர் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இங்கே ஒரு மினிராடு இருக்கேன். நான் மட்டுக்கு 7 இருக்கான், நம்மளும் 7 நம்மளோட பார்ப்போம். ஐயோ இங்கே ஒரு மினிராடு. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப டியூரேஷன் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ என்ன இந்த ராடு இங்கே வரவே மாட்டேன்றான், கடுப்பாக இருக்கு. ஓகே வாங்க, நம்ம அவனை கூப்பிட்ட வேலைக்கு நம்மளே போய் அவனை போட்டு தள்ளிடலாம். ராடு இருக்கியாடா? அவனால தான் இருக்கான். பயந்தே போயிட்டேன், திடீர் சுட்டோன்னே வந்து நம்மக்கிட்ட ஓட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துடலான்னு பார்த்தேன், பட் மாட்டிக்கிட்டேன். ஓகே கைஸ், நான் இப்போ கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கம்மீஸ் மட்டும் நான் எடுக்கணும், அதையும் எடுத்துடலாம் வாங்க. இந்த அது நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே திரும்பி போகிறதுனா டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு பிரிங்கிட் மீன்றதை கொடுத்து எடுத்துட்டேன். பட் நான் அந்த ஐஸ்கிரீம் வைக்கிறதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். எனக்கு இவங்கிட்ட போனால் பீதி ஆகுது வரல. ஓகே, இந்த கார்பெட்டை போட்டு விட்டுருவோம். ஹோல் தெரியாத மாதிரி கார்பெட்டை போட்டு விட்டுறலாம். இந்த கன்னை வச்சு இப்படி அழகாக ஷூட் பண்ணணும். அப்போ அந்த மண்டை எழுந்துச்சிடும். என்னடா தூங்கிட்டு தான் இருக்கான், நான் வராண்டா செத்து போலே. கீழே விழுந்துட்டான். பொக்காவன் எப்படி பார்க்குறான் பாருங்க. எஸ் எஸ் அப்படிங்கிறான். இப்போ வாங்க நம்ம கண்ட்ரோல் ரூம்னு குதிச்சிட்டேன் தெரியாமல். இப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு வேறு போகணும். வாங்க, நான் கண்ட்ரோல் ரூமுக்கு அதை கட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகிடுவாங்க. வாங்க அதை பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட் ஒன்று தக்காளி, அவனோட சிஸ்டர். ஐயோ ஐஸ்கிரீம் இல்லையே, அவனை நம்ம இப்போ தானே போட்டு சொல்லணும். மைக் வந்து ஆரஞ்சு கலர் பைப்பில் வச்சுருக்கான். ஓகே, ப்ளூ கலர் எல்லோ கலர். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடியிருக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்போ சேனலுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு இது மாதிரி புதுசாக நல்ல வீடியோஸ் பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆதித்யா. பாய் பாய் பாய்.